நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வில்லேஜ் ஃபுட் டியூப் சேனலில் இன்றைக்கி ஆட்டுக்கால் சூப் செய்கிறோம். எல்லோரும் வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, சூப்புக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது நசுக்கி எடுத்துக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போடலாம். தலைவரே, நல்லா விழுதா அரைச்சி எடுங்க. அப்படின்னா தான் நல்லா இருக்கும், டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போடலாம்ண்ணா. போடலாம். போடட்டுங்களா பூண்டு? போடுங்க. நல்லா நசுக்கலாம். நீங்கள் எடுக்கிற விழுதுல தான் இருக்கு சூப்போட டேஸ்ட்டு. நண்பர்களே, ஆட்டுக்கால் எடுத்து மஞ்சள் உப்பு நல்லா தடவி எடுத்து கழுவி எடுத்துக்கலாம். கழுவிக்கலாங்களா? கழுவிக்கலாம். இந்தாங்க, போடுங்க, வேலையை காட்டுங்க. அருமை. போதும், தண்ணி ஊற்றணும். தண்ணி கொஞ்சம் இந்தாங்க. எல்லாம் சுத்தமாக சொட்டை இல்லாத கழுவுங்க பார்க்கலாம். சூப் எப்படிங்க, நல்லா இருக்குங்களா? டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்க. டேஸ்டோட கலவரத்துலேயே சூப்பராக இருக்குது, அழகாக இருக்கும் சூப்பு. இதுதாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம் உங்ககிட்ட இருந்து. இது மாதிரி நல்லா எதிர்பார்க்கலாம். நல்லா டேஸ்ட் வரும், நல்லா சுவை வரும், எல்லாமே வரும். நீங்கள் நண்பர்களே, வெட்டி வச்ச ஆட்டுக்காலை மஞ்சள் போட்டு தடவி எடுத்து இதை வச்சுக்கலாம். நான் தூக்குறேன்னா சுத்தமாக கழுவி எடுக்குங்க. ஒரு இது இல்லாத. ஏன்னா சுத்தமாக கழுவ சொல்கிறீங்க? சுத்தமாக கழுவினா தான் நம்மளுக்கு சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த முடி கிடி அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒவ்வொருக்கு ஐயோ மோஷன் லூஸ் மோஷன் வாய்ப்பு. ஐயோ, சுத்தமாக தயவு செஞ்சு கழுவி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக கழுவணும், மைண்டில் வச்சுக்கோங்க. முடிஞ்சு. நண்பர்களே, அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். காற்று கொஞ்சம் ஓவராக இருக்குது. காற்றோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் பொறுப்பாக பார்த்தா வைங்க அண்ணாத்த. பொறுப்பாக தான் பார்த்தீங்க. நண்பர்களே, பற்ற வச்சுங்க. தனதான இது சட்டி வச்சுக்கலாம். A few moments later. நண்பர்களே, சட்டி வச்சிருச்சு. சுத்தமான செக்கில் ஆட்டின எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம தோட்டத்திலே விளைஞ்சதுங்க. அப்புறம் பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டுக்கலாம். நண்பர்களே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது அழகாக பொன்னேறவங்க நண்பர்களே எடுக்கணும். நண்பர்களே, பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். நல்லா போகணும் பச்சை வாசம். இஞ்சி பூண்டு வாசனை இப்பயே நல்லா அடிக்குதுண்ணா. நல்லா வாசனை வரும். இது எப்படி குழம்பு மாதிரி வைப்பீங்களா இல்லை எந்த மாதிரி வரும்? சூப்பு மாதிரி. சூப்புங்களா? தண்ணி மாதிரி. அருமைங்க. எப்படி என்னென்ன பயன் ஏதாவது இருக்குங்களா அதுக்கு? குடிக்கிறதுனால என்னென்ன பயன் இருக்கு? மூட்டு வலி, கால் வலி, அப்புறம் நெஞ்சு சளி இருக்கு. நெஞ்சு சளி உள்ள இருந்தா அப்படி வெளியே வரும். நல்லா சாப்பிட்டோம்னா நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும். அப்போ அண்ணங்க நமக்கு ஆரோக்கியமான உணவை தான் சொல்லி கொடுத்துருக்காரு. நாங்க பார்க்கலாம், கிளைமேட் தான் எதிர்பார்க்கணும். நண்பர்களே, கால் வணக்கலாம். அந்த பெரிய பீஸ் எனக்குண்ணா. அந்த பீஸ் எனக்கு. பெரிய பீஸ் எனக்கு தான். நீங்களே பெரிய பீஸ் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்? ஸ்மால் பீஸ். சாப்பிடுங்க. நண்பர்களே, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெப்பர் கொட்டினதுமே நல்ல மனம் வருது. என்னத்த இன்னும் கொதிக்க இன்னும் நல்ல மனம் வரும். இது எவ்வளவு நேரம் கொதிக்க விடணும்? ஒரு மணி நேரம் கொதிக்க விட்டணும். 1 மணி நேரமா? தண்ணி நல்லா சொல்ற வரை ஒரு 1 hour later. நல்லா வாசனையா இருக்கு. வாசனை நல்லா ஒரு நறுமணமா இருக்கு. அண்ணங்க நல்லா இருக்குங்க. சொன்ன மாதிரி வச்சு கொடுத்துட்டீங்க. பயங்கரமா இருக்குது. சாப்பிட்டு பார்த்தாலாமா?
சாப்பிடலாம்லங்க, சீக்கிரம் கொடுங்க. நண்பர்களே கொத்தமல்லி தலை போட்டு கொஞ்சம் இறக்கணும். என்னங்க கொத்தமல்லி போடாமலே நல்ல வாசனையா இருக்கு. இன்னும் கொத்தமல்லி தலை போட்டா இன்னும் வாசனை அதிகமா வரும். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். நீங்க பாரு. ஆஹா. ஊருங்க. ஓஹோ. கொட்டலாங்க. நண்பர்களே சூப் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல வாசனையா இருக்குண்ணா. அப்படியே பீஸ் எடுத்து சாப்பிட்டா அப்படியே பொறுத்து வைக்கிற மாதிரி இருக்குதுவா. அதுதான் டேஸ்ட். ஆஹா. அவ்வளவுதான் பத்த பீஸ். எப்படி இருக்குது? அமிர்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்குதா? நாம செஞ்சது எப்படி இருக்கும்? அருமையா தானே இருக்கும். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. நண்பர்களே சமைச்சு முடிச்சாச்சு, இன்னைக்கு சாப்பிட்டாச்சு. ஆட்டுக்கால் சூப்பு பிரமாதமாக இருந்துச்சு. நம்ம அண்ணா தான் இனிமேல் நம்ம சேனலுக்கு எல்லாம், அண்ணா பேர் தீர்த்தமலை, இவர் தான் இனிமேல் வில்லேஜ் ஃபுட் யூடியூப் சேனலை ரன் பண்ண போகிறாரு. அண்ணா தான் இனிமேல் எங்களுக்கு எல்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு அண்ணாவுக்கு எப்பயும் நீங்கள் தந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா?